ஒரு நாள் அல்லாஹ்வை சந்திக்கணும், ஒரு நாள் அல்லாஹ்வை சந்திக்கணும். அந்த நாளுக்கு நீ என்ன பதில் சொல்ல போகின்றோம்? அந்த நாளில் என்ன பதில் சொல்ல போகின்றோம் அல்லாஹ்விற்கு? அடியானே, உனக்கு இவ்வளவு கொடுத்தேனே, நீ தொழுதாயா என்று கேட்டால், என்னை நீ சஜ்தா செய்தாயா என்று கேட்டால் என்ன சொல்ல போகின்றோம்? என்ன சொல்ல போகின்றோம்? பதில் இருக்கின்றதா? பதில் இருக்கின்றதா? தொழுவிலேயே ஏன் தொழுன்னு கேட்டா சொல்றதுக்கு பதில் இருக்கா? சொல்றதுக்கு பதில் இருக்கா? எல்லாம் நான் ஃபஜ்ர் தொழு. அல்லாஹ் கேட்கிறான், அடியானே, உன்னை நான் முஸ்லீமாக படைத்து, ஒரு முஸ்லீமாக படைத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்தில் உன்னை பிறக்க செய்து இவ்வளவு நியமத்துக்களை செஞ்சேனே, தொழுதியான்னு கேட்டா, அல்லாஹ் தொழலாம் நேரம் இல்லையா? அல்லாஹ் எனக்கு வேலைக்கு போற நேரம் இருக்கு, வேலைக்கு போக நேரம் இருக்கு. யா அல்லாஹ், எனக்கு தொழலாம் நேரம் இல்லை, உன்னை பார்க்க நேரம் இல்ல, உனக்கு சஜிதா செய்ய நேரம் இல்ல, உனக்கு நன்றி செலுத்த எனக்கு நேரம் இல்ல, உனக்கு சஜூது செய்வதற்கு எனக்கு நேரம் இல்ல, உனக்கு என்னால் உன்னை வந்து தொழுவதற்கு எனக்கு நேரம் இல்லை என்று சொல்ல முடியுமா? அல்லாஹ்விடத்தில் சென்று யோசிச்சு பார்க்கணும். இந்த நிலையில போய் நிக்குமா? இன்னைக்கா இருந்தாலும் மௌத்து வந்துடல, மௌத்துக்கு பின்னால் அல்லாஹ்வை சந்திக்கணும்ல. இங்கு உள்ள யாராவது மௌத்தை மறுத்தவர்கள் இருக்கின்றார்களா? இல்லை, நான் இந்த உலகத்திலேயே வாழப் போகிறேன் என்று நினைத்துக் கொண்டு இருக்கின்றோமா? ஒரு நாள் மௌத்தாக போறோம், ஒரு நாள் மௌத்தாக போறோம். அந்த நாள் என்னைக்குன்னு தெரியாது, எப்பன்னு தெரியாது, எப்படின்னு தெரியாது. முன்னால தயாராயிடும், அதற்கு முன்னால தயாராயிடும். அல்லாஹ் விரும்புகின்றான், அல்லாஹ் ஆசைப்படுகின்றான். வல்லக்குமார்கள் தொழுவதை அல்லாஹ் விரும்பவில்லை, அடியான் தொழுவதை அல்லாஹ் விரும்புகின்றான். நானும் நீங்களும் தொழுவதை அல்லாஹ் விரும்புகின்றான், நானும் நீங்களும் தொழுவதை அல்லாஹ் விரும்புகின்றான்.